இன்றைக்கி நம்ம ரவை பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு ரவை 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதை தண்ணியை வச்சு ஊற வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அது 1/4 கிலோ ரவைக்கு 1 முடி தேங்காய், 1 முட்டை, 3 வாழைப்பழம், ஒரு 1/4 கப்பு மைதா, ஜீனி, சோடா மாவு, கொஞ்சம் உப்பு, தேங்காய், முட்டை, வாழைப்பழம், சோடா மாவு, ஸ்பூன், உப்பு, தேவையான அளவு, மைதா எதுக்கு போடுறோம்னா ரவைங்கிறப்போ உதிரும். மைதா வந்து அந்த உதிர விடாமல் பிடிக்கும். இனிப்பு நான் அரை இனிப்பு தான் சாப்பிடுவேன். நீங்கள் ஃபுல் இனிப்பு சாப்பிட்றதுன்னா போட்டுக்கோங்க. இதுவே சரியாக இருக்கும். இதுவே நிறையா தான் இருக்கும். லைட்டாக தொளிச்சுக்கிங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. ரவை முழுசாக அரைச்சி போடாமல் ரவை முழுசாக போடுறதுனால எப்படின்னா மேல் சாப்பிடும்போது நல்லா பொறுன்னு இருக்கும். உள்ளக்க வந்து உதிரியாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. ஊறிச்சாங்க. கூடவே ஊற வைக்கலாம். நான் அரை மணி நேரம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் பணியாரம் வந்து எண்ணெய் பிடிக்காமல் நல்ல மொறுன்னு இருக்கும். வெளியில் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப எண்ணெய் காய வேணாம். ரொம்ப காஞ்சிச்சுன்னா இதை வந்து எப்படின்னா உருண்டையாக போடக்கூடாது. ஒரு மாதிரி இந்த மாதிரி நீளமான சைஸில் போடணும். பார்க்க நீளமாக இருக்கா அந்த மாதிரி. இப்போ வெந்துருச்சு. கரெக்டான பதம் வந்துருச்சு. எல்லா பக்கமே ஒரே நிறமாக இருக்கணுமா. இப்போ பார்த்தீங்களா மேலே மொறுன்னு உள்ள இது இல்லாமல் மாவு இல்லாமல் நல்லா இருக்கா. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேலே பார்க்கும்போது மொறுன்னு இருக்கும். உள்ளே வந்து மெதுவாக இருக்கும்.